படைத்தவன், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், எங்களுடைய அனைத்து காரியங்களுக்கு சொந்தக்காரன், எங்களுடைய ஹாலிக், எங்களை படைத்தவன், எங்களுடைய ராசிக், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், எங்களுடைய மாலிக், எங்களுக்கு சொந்தக்காரன், எங்களுடைய அனைத்து வமாபிக்கும் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து அருட்பாக்கியங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தவைகள், அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் கொடுத்த பிச்சை. இது பெருமைப்படுறதல்ல தாய்மார்களே. பெரிய கோடீஸ்வரர் லட்சாதிபதி என்று சொன்னால் அவர் பெருமை அடிக்கிறவர் அல்ல. அவர் நினைச்சு கொள்ளணும், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து கோடிக்கணக்கில் பிச்சை வாங்கிக்கிறேன், நான் ஒரு பெரிய பிச்சைக்காரன். ஒருத்தர் நூற்றுக்கணக்கில் இருக்குன்னா நூற்றுக்கணக்கில் பிச்சை வாங்கினவர், அவர் கொஞ்சம் பிச்சை எடுத்துக்கிறாரு, நாங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிச்சை வாங்கிக்கிறோம். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. காசு பணம் இருக்கிறது, அல்லாஹ் போட்ட பிச்சை. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்களை படைத்தவன், எங்களுக்கு அனைத்தையும் செஞ்சவன். அந்த எஜமானுக்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும்? அத்தாபி நபி ரவாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பவம் வெறும் கதை அல்ல, எங்களுக்கு ஒரு பாடத்தை அந்த அடிமை படிச்சு தாராரு. நாங்கள் எங்களுடைய எஜமானோட எப்படி நடக்க வேண்டும்? நாங்கள் பெயர் வைக்கிறதா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் வைக்கணும்? அழகான பெயர்கள், சஹாபாக்களுடைய பெயர்கள், நபிமாருடைய பெயர்கள் இருக்குது. சஹாபா பெண்மணிகளுடைய பெயர்கள், நபிமாருடைய மனைமாருடைய பெயர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அஸ்மா இலல்லாஹி அப்துல்லாஹ் அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்கள் அப்துல்லாஹும் அப்துர் ரஹ்மான் சொன்னாங்க. அப்துல்லாஹ்ல அப்து இருக்குது, அடிமைத்தனம் இருக்குது. அப்துர் ரஹ்மான்ல அப்து இருக்குது, அப்தியத். பெயர் வைப்பதா இருந்தால் அதிலேயும் அடிமைத்தனத்தை வெளியாக்குங்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இன்றைக்கு நாங்க பெயர்ல எங்க நபிமாருடைய பெயர் தெரியுது, எங்க அடிமைத்தனத்தை காட்ட பார்க்கிறோம். அப்துல் காதிர் வைங்க, அது பழைய பெயர். அப்துல் ரஹ்மான் வைங்க, நிறைய வைக்கிறாங்க. எங்கட பக்கத்து ஊர்ல வைக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் வைக்கிறாங்க. அப்துல் ஹை வைங்க, அது பழசாய்க்குது. என்னென்னையோ பெயர்கள், பெண்களுடைய பெயர்கள் சஃபியாண்டு வைங்களே, ஆயிஷாண்டு வைங்கன்னு கேட்டா இல்லை, அதெல்லாம் பழசி. புதுசா சொல்லுங்க. இல்லாத பெயர்கள் சொன்னா தும்பு கட்டை வாரக்கட்டை தான் வைக்கணும், அதான் யாரும் வைக்காத பெயர்கள். நபிமார்கள் சஹாபாக்களுடைய பெயர்கள் நல்ல பேர், அது எல்லாரும் வைக்கிற பேர், அதைத்தான் நாங்களும் வைக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. இன்றைக்கும் ஒரு ஹதரத் ஒன்று சொன்னார், மடவளைக்கு போன நேரம் அவருக்கு நேற்று முந்தினாத்து 3 பெயர்கள் 4 பேர் ஒருத்தருக்கு குழந்தை கடிச்சு எழுதி அனுப்பிக்கிறாரு. அது டிக்ஷனரியிலே அந்த பேர் இருக்குவான்னு சந்தேகம். அப்படியான சொல்கள் எங்கிருந்து இருக்கிறாங்களே தெரியாது. இன்றைக்கு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார், தீனாண்டு பொம்பளை பிள்ளைக்கு தினாண்டு பேர். நான் சொன்னேன், என்னோட புள்ள பெருசாகணும், ஒரு பெரிய பொம்பளை ஆகணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தைகளை பெறணும், பாட்டி ஆகணும். இப்போ வயசான ஒரு பொம்பளைக்கு தீனாண்டு சொன்ன அழகாய்க்குமா? 2 எழுத்து ஆயிக்கணும். அதுவும் தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல ஒரு அர்த்த போட்டிக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் ஒரு பேர் அழகாக இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். அந்த குழந்தை சின்னத்தில் மூத்தாகிறதல்ல, அந்த குழந்தை பெருத்து பெரிய ஒரு பெண்ணாக மாற வேண்டும். ஒரு வயோதிப பெண்ணாக ஆகும் வரைக்கும் அந்த பெயர் அவரோடு இருக்கும். அதனால ஒரு அழகான பெயர், கூப்பிட்ட ஒரு கண்ணியமான பெயரா இருக்கணும். ஃபாத்திமா, ஜைனப், ருக்கையா, ரசூலாவுடைய மகள்மாருடைய பெயர்கள், ஆயிஷா மனைமாருடைய பெயர்கள், இதெல்லாம் இன்றைக்கு எனக்கு அழகா தெரியுதில்லை. அப்ப அவர் என்ன உணர்த்துறார் என்றால், பெயர்லையும் அடிமைத்தனத்தை காட்ட வேண்டும். என்னுடைய விருப்பத்துக்கு அல்ல, என்னமோ அப்படி விருப்பத்துக்கு அல்ல, மாறாக அல்லாஹ் என்ன விரும்புகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெயர்களை விரும்பினாங்க அதைத்தானே பார்க்கணுமே தவிர இது ஊர்ல இருக்கிற பேரா, ஊர்ல இல்லாத பேரா, அல்லது வாய்க்கு லேசா, அப்படி அல்ல. தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய விருப்பம், நபியுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்தியத் என்று சொல்றது, அடிமைத்தனம் என்று சொல்றது, யாருக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் அது சிறந்ததா மோசமானதா என்ற முடிவு வரும். சொன்ன மாதிரி துனியாவுக்கும் தீனாருக்கும் திர்ஹத்துக்கும் எண்ணுக்கும் டாலருக்கும் அடிமையா இருப்பான், அவன் மோசமானவன் அர்த்தம். சிலவங்க துனியாக்குண்டா
மாஹோலுக்கு எங்களுடைய ஊர் வளமைக்கு அடிமை. ஊர் வளம் எப்படி அப்படித்தான் போறது. அல்லாஹ் ரசூல் சொன்னா அதெல்லாம் பார்க்கல. ஊர் வளம் இருக்குதே, வெட்டி கொண்ட கூடாதே, நிச்சயதார்த்தம் ஒன்று இல்லை, அடையாளம் போடுறது ஒன்று இல்லை என்று சொன்னா ஊர் வளமைக்குது. அதுக்கு என்ன செய்யற? எல்லாரும் அப்படித்தானே செய்யறாங்க. நான் சொல்ல ஊர் வளமை கபருக்கு வராது. ஊர் வளமை எங்களை கபருக்கு வந்து துணையாக இருக்காது. மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்களுக்கு சார்பாக பேசாது. அங்க அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்காக வேண்டி வாதிட போறாங்க. அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்காக நியாயம் காட்ட போறாங்க, எங்களை மீது இரக்கம் காட்ட போறாங்க. அதன்படி வாழ்ந்தா தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். ஊர் வளமை அதுக்கு ஒரு கூட்டம் அடிமை, குடும்பத்துக்கு ஒரு கூட்டம் அடிமை, மனைவிக்கு ஒருத்தர் அடிமை, கணவனுக்கு ஒருத்தி அடிமை. தாய்மார்களே, சகோதரர்களே, யாருக்கு அடிமையாக இருக்கணுமோ அவங்களை அடிமையாக இல்லாட்டி யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் அடிமையாக வேண்டி வரும். அதனால நாங்கள் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமைகள், அல்லாஹுடைய அடிமைகள். நாங்கள் எப்ப அமத்துல்லான்னு அல்லாஹுடைய அடிமை பெண். நாங்கள் அல்லாஹுக்கு அடிமையாக ஆணாக பெண்ணாக இருக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேற எதுக்கெல்லாம் அடிமையாக வேண்டி வரும். ஊர் வளமைக்கும் உலக வளமைக்கும் காசு பணத்துக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் பிரபல்யத்துக்கும் நகைகளுக்கும் ஆடைகளுக்கும் மேக்கப்புக்கும் இப்படியே போய்கொண்டிருக்கும். தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லன் யஸ்தன்கிஃபல் மஸீஹு அன் யகூன அப்தன் லில்லாஹ் வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, நெருக்கமான பெரும் மலக்குகள் கூட அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை அவர்கள் தாழ்மையாக கருதவில்லை, மாறாக உயர்வாக கருதுறாங்க. இன்றைக்கு சொல்றாங்களே, எனக்கா நீ கை வச்சுட்டாய் பார்த்துக்கோ. நான் யார் ஆள் தெரியுமா? இன்ன மினிஸ்டர் ஆள், இன்ன மினிஸ்டர், இந்த அரசியல்வாதிட, இந்த ஹாஜியார். தாய்மார்களே, சகோதரர்கள் அழிஞ்சு போகக்கூடியவங்க. ஹாஜியார் மலிஞ்சு போயிடுவார், மினிஸ்டர் மலிஞ்சு போயிடுவார். அவற்று இருக்கக்கூடிய நிரந்தரமானதல்ல. அப்படியானவங்களுடைய ஆள் என்று நாங்கள் பெருமைப்படுறோம். அல்லாஹுடைய ஆள், நான் அல்லாஹுடைய அடிமை என்று எங்களுக்கு பெருமை வருதா? அல்லாஹுடைய அடிமை என்று சொல்ல சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா அடிமை என்றதை உயர்வாகத்தான் சொல்கிறான். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதரும், அப்துஹு வ ரசூலுஹு, முதலாவது அல்லாஹ்வுடைய அடிமை அவர், அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய அடியான் என்பது பெருமையான விஷயம், கண்ணியத்துக்குரிய காரணம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை உயர்வை சொல்ற நேரத்துல முஹம்மது என்றோ அஹ்மத் என்றோ அல்ல ரசூலுல்லாண்டோ எல்லாம் பாவிக்கல. அங்க அப்து என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா பனி இஸ்ராயிலுடைய ஆரம்ப ஆயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத உயர்ந்த ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். மேராஜுடைய பயணம், மேராஜுடைய பயணத்துடைய ஆரம்ப கட்டம் இஸ்ரா என்று சொல்றது. இரா பயணம், மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸுக்கு இரவுல அல்லாஹ் ரசூலாவை கூட்டிக் கொண்டு போனான். அந்த இடத்திலேயும் அல்லாஹ் ரசூலுல்லாண்டோ நபியுல்லாண்டோ அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் சொல்லல. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை, அடியானை கூட்டிச் சென்ற அல்லாஹ் இரா பயணம் கூட்டிச் சென்றான். அவன் தூய்மையானவன். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு கூட்டிச் சென்றான். லிரியஹு மின் ஆயாத்தினா, லியுரியஹு மின் ஆயாத்தினா, அவருக்கு நாங்கள் எங்களுடைய அத்தாட்சியல் பெரும்பெரும் அத்தாட்சியலை காட்டுறதுக்கான கூட்டிச் சென்றோம். பூமியிலே மலா காட்டினதுக்கு பிறகு மிஅராஜுடைய பயணம், அல்லாஹ் 7 வானங்களை தாண்டி அர்ஷ் வரையும் கொண்டு போய் சொர்க்க நரகத்துடைய காட்சிகளை எல்லாம் நல்லா காட்ட வச்சான். அது மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு பாக்கியம், உயர்ந்த பாக்கியம் எந்த நபிக்கு கூட கிடைக்கல. எந்த மலக்கும் அடையாத இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போனார்கள். அந்த உயர்ந்த பயணத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரையோ வேறொரு வார்த்தையை பாவிக்கல்ல, அடியான் என்ற வார்த்தையை எல்லாம் பாவிக்கிறான். இதே மாதிரி
நபிமார்கள் எல்லாம் உலகத்துக்கு வந்த நோக்கம் அல்லாஹ்வுடைய தீனை